வணக்கம் நண்பர்களே, இது நிவியின் தமிழினிது தமிழரிது. இந்த வாரம் பாரதியார் கவிதைகளில் கண்ணன் என் சேவகன் பாடலை பார்க்கலாம். வாங்க பாட்டுக்குள்ளே போகலாம். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார். வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார். ஏனடா நீ நேற்றைக்கிங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்ததென்பார். வீட்டிலே பெண்டாட்டி மேற் பூதம் வந்ததென்பார். பாட்டியார் செத்துவிட்ட 12ஆம் நாள் என்பார். ஓயாமல் பொய்யுரைப்பார், ஒன்றுரைக்க வேறு செய்வார். தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார். உள்வீட்டு செய்தியெல்லாம் ஊரம் பலத்துரைப்பார். என் வீட்டில் இல்லை என்றால் எங்கும் முரசறைவார். சேவகரால் பட்ட சிரமம் மிகு உண்டு கண்டீர். சேவகர் இல்லாவிடிலோ செய்கை நடக்கவில்லை. இங்கெதனால் யானும் இடர் மிகுந்து வாடுகையில் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான். மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன். துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டி சேர்த்தே ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திடுவேன். காட்டு வழியானாலும் கள்ளர் பயமானாலும் இரவிற்பகலிலே எந்நேரமானாலும் சிரமத்தை பார்ப்பதில்லை. தேவரீர் தம்முடனே சுற்றுவேன், தங்களுக்கோர் துன்பமுறாமற் காப்பேன். கற்றவித்தை ஏதுமில்லை காட்டு மனிதன், ஐயே ஆன பொழுதிலும் கோலடி குத்துப்போர் மற்போர் நான் அறிவேன். சற்றும் நயவஞ்சனை புரியேன் என்று பல சொல்லி நின்றான். ஏது பெயர் சொல் என்றேன். ஒன்றுமில்லை கண்ணன் என்பார் ஊரிலுள்ளோர் என்னை என்றான். கட்டுறுதியுள்ள உடல், கண்ணிலே நல்ல குணம், ஒட்டுறவே நன்றா உரைத்திருஞ்சொல். ஈங்கிவற்றால் தக்கவென்றுள்ளத்தை சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாட்சிகிறாய். கூலி என்ன கேட்கின்றாய் கூறு என்றேன். ஐயனே, தாலி கட்டும் பெண்டாட்டி சந்ததிகள் ஏதுமில்லை. நானோர் தனியால் நரைதிரை தோன்றாவிடினும் ஆன வயதிற் களவில்லை. தேவரீர் ஆதரித்தார் போதும், அடியேனை நெஞ்சிலுள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்றான். பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்றெனவே கண்டு மிகவும் களிப்புடனே நான் அவனை ஆளாக கொண்டு விட்டேன். அன்று முதற்கொண்டு நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பற்று மிகுந்து வரல் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. கண்ணை இமையிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய்முணுத்தல் கண்டறியேன், வீதி பெருக்குகிறான், வீடு சுத்தமாக்குகிறான். தாதியசை குற்றமெல்லாம் தட்டி அடக்குகிறான். மக்களுக்கு வாத்தி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்க நயங்காட்டுகிறான். ஒன்றும் குறைவின்றி பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்ப்போர் பிரியமுற ஆதரித்து நண்பனாய் மந்திரியாய் நல் ஆசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி என்று சொன்னான். இங்கெவனை யான் பெறவே என்னதவன் செய்துவிட்டேன். கண்ணன் என் அகத்தை கால் வைத்த நாள் முதலாய் எண்ணம் விசாரம் எதுவும் அவன். பொறுப்பாய் செல்வம் இளமாண்பு சீர்சிறப்பு நற்கீர்த்தி கல்வி அறிவு கவிதை சிவயோகம் தெளிவே வடிவாம் சிவஞானம் என்றும் ஒளிசேர் நலமனைத்தும் ஓங்கி வருகின்றன கான். கண்ணனை நான் ஆட்கொண்டேன் கண்கொண்டேன். கண்ணனை ஆட்கொள்ள காரணமும் உள்ளனவே. இந்த பாடல் விளக்கம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பாடலில் பாரதியார் கண்ணனை தனது சேவகனாக பாவிச்சு எழுதியிருக்கிறாங்க. பாடலின் ஆரம்பத்தில் பாரதியார் வேலையாட்கள்னால பட்ட சிரமத்தை சொல்லியிருக்கிறாங்க. அப்படி அவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கண்ணன் இவருடைய வீட்டுக்கு வேலைக்காரனாக வர்றதாகவும் வரும்போது நான் ஒரு இடைச்சாதியால் என் பேர் கண்ணன், எனக்குன்னு குடும்பம் குட்டி எதுவுமே இல்லை, உங்கள் குடும்பத்தை என் குடும்பம் மாதிரி பார்த்துக்கிறேன், நீங்கள் வெளியே போகும்போது ராப்பகல் ஆனாலும் உங்கள் கூடவே வரேன், நான் ஒரு காட்டு மனிதன் இருந்தாலும் எனக்கு குத்துப்போர் மற்போர்லாம் தெரியும், உங்களை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கும் கண்ணனை பிடிச்சி போயிடுது. சரி, உங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுக்கணும்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு கூலியெல்லாம் பெரிதில்லை, காதல் தான் பெரிது, உங்கள் மேல் எனக்கு பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து அவங்க குடும்பத்தை நல்லா பார்த்துக்கிறாரு. இவரும் ஏதோ ஒரு பழைய காலத்து பைத்தியம் போல் காசு கூட வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஏற்றுக்கிட்டாராமா.
அப்புறம் குடும்பத்தையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க. இதை வந்து அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு, இந்த கண்ணன் வந்ததுலேருந்து நமக்கு என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னு. கவிதை, நற்கீர்த்தி, ஞானம் இதெல்லாமே வந்து கிடச்சிருக்கு. கண்ணன் என்னை ஆட்கொண்டதற்கும் நான் அவரை கண்டு கொண்டதற்குமான காரணம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடலை வந்து பாரதியார் முடிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிவியின் தமிழ் இனிது தமிழ் அரிது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடவும் பகிர்ந்துக்கோங்க.